அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். 8ஆம் மாதம் வந்திருக்கிறோம். கர்த்தர் இந்த மாதம் நமக்கு ஒரு நல்ல வார்த்தை கொடுத்து, அந்த வார்த்தையை வைத்து ஜெபிக்கும்போது இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு ஆண்டவர் நலமானதை செய்து சாட்சியை நடத்துவார். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த மாதம் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. யாத்ராகம் 15:25. அல்லேலூயா. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமனத்தை ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நமக்கு 7 மாதம் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். நமக்கு எவ்வளோ சோதனை, எவ்வளோ உபத்திரம், எவ்வளோ பாடுகள் எல்லாம் வந்தது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்மளை விட்டு பிள்ளைகள் போயிருக்கலாம், நம்மளை விட்டு கணவர் போயிருக்கலாம், மனைவி போயிருக்கலாம், எல்லாம் கடன்னு எல்லாத்தையும் இழந்து போயிருக்கலாம், நகைகள் இழந்து போயிருக்கலாம், என் பிள்ளையே இழந்து போயிட்டேன் அப்படி சொல்லி கலங்கி போயிருக்கலாம், என் வாரிசே இழந்துட்டேனே கலங்கி போயிருக்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எகிப்து தேசத்திலிருந்து மோசே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் கானான் தேசத்துக்கு ஜனங்களை கொண்டு வரும்போது எவ்வளோ பாடுகள் அவங்களுக்கு, ரொம்ப பாடு. அவாந்திர வெளியில் அப்படியா நடந்து வந்தார்கள், வனாந்தரத்தில் நடந்து வந்தார்கள். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். தாங்க முடியலையேன்னு சொல்லி பாரத்தோடு வந்தாங்க. ஆனால் அந்த நேரத்தில் அவங்களுக்கு தண்ணீர் தாகமாக இருந்துதான். அந்த தண்ணீர் குடிக்கும்போது அந்த தண்ணியே கசப்பாக இருந்தது. அப்போது அவங்களுக்கு எவ்வளோ பாடு. அந்த கசப்பாக தண்ணி கூட நம்மளால் குடிக்க முடியலையேன்னு சொல்லி எவ்வளோ வேதனையாக இருக்கும். அந்த வேதனையில் நீங்கள் இருக்கலாம். இந்த வேதனைலாம் என்னால் தாங்க முடியலப்பா, இந்த கஷ்டம்லாம் என்னால் தாங்க முடியல, இதெல்லாம் என்னால் சகிக்க முடியல ஆண்டவரே சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட மன்றாடலாம், போராடலாம். அல்லேலூயா. இந்த கஷ்டம் இந்த மாதம், ஒவ்வொரு மாதம் இந்த கஷ்டம் வருதே, ஒவ்வொரு மாதம் இந்த உபத்திரத்தில் போகிறேன்னு, ஒவ்வொரு மாதம் இந்த மாதம் எனக்கு குழந்தை பாக்கியம் இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாதம் நீ கடந்து போயிருக்கலாம். இந்த மாதமாவது எனக்கு திருமணம் ஆகுமா, திருமணம் செட்டில் ஆகுமா, அப்படிலாம் நீ வாழ்க்கையை குறித்து கலங்கி போயிருக்கலாம். ஆண்டவரே, குடும்பத்தில் ஒரு சமாதானம் இல்லை ஆண்டவரே, போராட்டம் ஒவ்வொரு நாளும் பயந்து வாழ்கிற ஆண்டவரே, இதெல்லாம் மாறா வாழ்க்கை. அப்படிப்பட்ட மாறா வாழ்க்கை நீ வாழ்ந்து வரலாம் ஆண்டவரே. வாடகை வீட்டில் இருக்கிறப்பா, வாடகை கூட கொடுக்க முடியலப்பா, இந்த ஆண்டவரே அந்த ஓனரை பார்த்து பயந்து ஓடுற ஆண்டவரே, இதை எத்தனை நாள் ஆண்டவரே இந்த ஓட்டா இருக்கும் ஆண்டவரே அப்படின்னு நீ புலம்பு. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த மாதம் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், இந்த மாறா உங்களை விட்டு கடந்து போகும். உங்களுக்கு ஆண்டவர் அந்த மாறாவை எடுத்து, அந்த கசப்பான வாழ்க்கையை எடுத்து மதுரத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். மதுரம் என்றால் இனிப்பான வாழ்க்கை, சுகமான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, சமாதான வாழ்க்கை இந்த மாதம் உங்களுக்கு இல்லையே சொல்லி ஏங்கி கொண்ட இருந்த எல்லா காரியமும் நலமாய் முடிவடைவதை நீங்கள் காண்பீர்கள். மதுரத்தை ஆண்டவர் இந்த மாதம் உங்களுக்கு கொடுத்து உங்களை உயர்த்துறார். வேலையிலும் கசப்பு இருக்கலாம், அல்லேலூயா ஸ்தோத்திரம். வியாபாரத்தில் கசப்பு இருக்கலாம், ஸ்தோத்திரம். அதெல்லாம் எடுத்து போட்டு உங்களுக்கு மதுரத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். கண்களை மூடி பாரத்தோடு செபிக்கலாம். ஆண்டவரே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதம் ஆண்டவரே நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீங்க சுவாமி. அப்பா, மாறாவின் கசந்த நீர் மதுரமாய் மாற்றுவேன் என்று சொன்னீரப்பா. ஆமாப்பா, மோசேக்கு ஆண்டவரே அப்பா அந்த கோலை அடித்து அந்த தண்ணீரை ஆண்டவரே அப்பா கசப்பான தண்ணீரை குடித்து இருந்தது ஆண்டவரே. ஆனால் அதை மாற்றி அப்பா இனிப்பான தண்ணீரை கொடுத்தீர் அப்பா. இயேசு மதுரமான தண்ணீரை கொடுத்தீரப்பா. இந்த மாதம் ஆண்டவரே யாருக்கு ஆண்டவரே அப்பா மதுரமாய் வாழ்க்கையை கொடுக்குறீரோ இந்த மாதம் ஆண்டவரே அப்பா இயேசுவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வாரிசே இல்லையே, இந்த வாரிசே இல்லாமல் வாழ்க்கை அப்படியே முடிந்து போயிடுமோன்னு நினைக்கலாம். ஆண்டவரே, இந்த மாதம் ஆண்டவரே உனக்கு வாரிசு கொடுக்கிறார் தேவன்.
குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறார் தேவன், மதுரத்தை கொடுக்கிறார் தேவன். இந்த மாதம் ஆமாப்பா, நன்றி அப்பா, நன்றி. திருமணம் ஆகாத பிள்ளைகள் திருமணத்தை நடத்தி கொடுக்கிறார். கடன் பிரச்சனைந்து ஒரு விடுதலை தரார் உனக்கு. ஓ ஷாபா ரேபி காபா தியா ராடாபா காபா. ஆமாப்பா, நன்றி சுவாமி, நன்றி சுவாமி. ஆண்டவரே, மதுரமான வாழ்க்கையை கொடுத்து சாட்சியாய் வைக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, யார் யார் போராட்டத்தோடு இருக்கிறாங்களோ, உபத்திரத்தோடு இருக்கிறாங்களோ, சரீரத்துல பலவீனத்தோடு இருக்கிறாங்களோ, ஆண்டவரே அவங்களுக்கெல்லாம் ஆண்டவரே நல்ல சரீரத்துல சுக பலன் ஆர்த்த கொடுத்து, ஒரு நிம்மதியை கொடுத்து, சமாதானத்தை கொடுத்து, எல்லா தடைகளை உடைத்து சாட்சியாய் வைக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். தேவன் தாமே இந்த மாதம் மதுரமான வாழ்க்கையை இந்த மாதம் உங்களுக்கு கொடுத்து தேவன் ஆசீர்வதிக்கிறார். உங்களை எல்லாரையும் சாட்சியை வைக்கிறார். ஆமென்.